Hello students, welcome back to the social science class. Today we are all going to see the lesson Unit 1 Exploring Continents North America and South America. So geography la irukka Unit 1 lesson da ipo namba paaka porom. Introduction of the lesson. North and South America are often referred as a new world discovered in the late 15th century. In 1492, North America was discovered by Christopher Columbus. The landmass was named America in 1507 after Italian explorer Amerigo Vespucci. ஸோ 15th செஞ்சுரியில் பின்னாடி காலத்தில் வந்து கண்டுபிடிக்கிறனால இது வட அமெரிக்காவும் தென் அமெரிக்காவும் வந்து பார்த்திங்கன்னா புதிய உலகு அப்படின்னு சொல்லி அழைக்கிறாங்க. ஸோ இந்தியாவிற்கான புதிய கடல்வழி கண்டுபிடிக்கும் முயற்சியில் வந்து 1492 ஆண்டு வந்து பார்த்திங்கன்னா வட அமெரிக்காவை சார்ந்த கிறிஸ்டோபர் கொலம்பஸ் வந்து கண்டுபிடிச்சார். ஸோ இந்த இத்தாலிய ஆய்வு பணி வந்து பார்த்திங்கன்னா அமெரிக்க வெஸ்புகி அங்கு வந்ததை அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 1507 வருஷத்தில் இந்த நிலப்பகுதியை வந்து பார்த்திங்கன்னா அமெரிக்கா அப்படின்னு சொல்லி அவங்க பேர் சூட்டியிருக்காங்க. So next location and area. The continent of North America lies between 7 north and 84 north latitude. Tropic of Cancer 23 1/2 north passes through Mexico. Arctic Circle 66 1/2 north runs through northern part of Canada. Longitudinally, it extends between 53 west and 180 west. ஸோ லொக்கேஷன் அண்ட் ஏரியா அமைவிடம் மற்றும் நிலப்பரப்புன்னு சொல்லுவோம். ஸோ வட அமெரிக்கா வந்து பார்த்திங்கன்னா 7 டிகிரி வடக்கு முதல் 84 டிகிரி வடக்கு வரையில் வந்து அந்த அச்சக்கோடுகளுக்கு இடையில் முழுவதுமாக வந்து வட அரைக்கோளத்தில் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கடகரேகை அப்படிங்கிறது 23.5 டிகிரி வடக்குலேயும் மெக்சிகோ வழியாகவும் ஆர்டிக் வலயம் அந்த சைடில் 66 டிகிரி வடக்கு, ஸோ கனடாவுடைய வடக்கு பகுதி வழியாகவும் அது வந்து அந்த க்ராஸ் பண்ணி போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு 53 டிகிரி மேற்கு மற்றும் 180 டிகிரி மேற்கு தீர்க்கரேகைக்கு இடையில் வட அமெரிக்காவுக்கு மேற்கு கோளத்தில் முழுவதுமாக வந்து அது அமைந்திருக்கு. This continent has a great longitudinal extent which result in 7 time zones. It covers an area of about 24,709,000 square kilometer, occupies 16.50% of the entire land area. ஸோ இந்த மேற்கு கோளத்தில் முழுவதுமாக இருக்குதுன்னு சொல்லியிருக்கோம் இல்லையா. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா தீர்க்க ரேகைகளோட அடிப்படையில் ரொம்ப அதிகமான பரப்பளவை வந்து இந்த இது கொண்டு இருக்கனால 7 நேர மண்டலங்களை வந்து இது உள்ளடக்கியிருக்குன்னு சொல்லலாம். அதாவது இப்போ வட அமெரிக்காவில் மொத்த நிலப்பரப்பு வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ அப்படின்னா 24,709,000 சதுர கிலோமீட்டர். இது வந்து உலக மொத்த நிலப்பரப்பில் கணக்கிடையில் எவ்வளோ இதை ஆக்கிரமிச்சிருக்கு அப்படின்னா 16.50% வந்து இது ஆக்கிரமிச்சிருக்கு. நெக்ஸ்ட் பவுண்ட்ரிஸ். Pacific Ocean in the west, Atlantic Ocean in the east, Arctic Ocean in the north, South America in the south. The North America is joined with the South America by the Isthmus of Panama. The Bering Strait separates North America from Asia. ஸோ எல்லைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வட அமெரிக்கா வந்து மேற்கு பசிபிக் பெருங்கடலையும், கிழக்கில் வந்து அட்லாண்டிக் பெருங்கடலையும், அதே மாதிரி வடக்கில் ஆர்டிக் பெருங்கடலையும், தெற்கில் தென் அமெரிக்காவையும் எல்லையாக வந்து அது கொண்டிருக்கு. பனாமா நிலச்சந்தி வட அமெரிக்காவையும் தென் அமெரிக்காவையும் ஜாயின் பண்ணுது, இணைக்குது. பேரிங் நீர் சந்தி வட அமெரிக்காவில் ஆசியாவிலிருந்து அது பிரியுது. Look at the do you know? Isthmus, a narrow stretch of land joined to large land masses. Strait, a narrow stretch of water joining two large water bodies. அதாவது நிலச்சந்தி அப்படிங்கிறது 2 மிகப்பெரிய நிலப்பரப்புகளை வந்து இணைக்கும் ஒரு சிறிய துண்டு தான் வந்து நிலச்சந்திங்கிறாங்க. நெக்ஸ்ட்டு ஸ்ட்ரெயிட்
ஸ்ட்ரைட் அப்படிங்கிறது வந்து என்னென்னா நீர்ச்சந்தி. இது வந்து 2 பெரிய நீர்ப்பரப்புகளை இணைக்கும் ஒரு சிறிய நீர்ப்பரப்பு. Political division. North America is the third largest continent. Canada is the largest country, followed by the United States of America and Mexico. 7 small countries which lies to the south of Mexico are referred as Central America. Nicaragua, Honduras, Guatemala, Panama, Costa Rica, El Salvador, and Belize. ஸோ அரசியல் பிரிவுகள். ஆசியா, ஆஃப்ரிக்கா, அதுக்கு 2க்கும் அடுத்தபடியாக 3வது பெரிய கண்டமாக வந்து வட அமெரிக்கா திகழ்ந்து. வட அமெரிக்கா 3 பெரிய நாடுகளையும் பல சிறிய நாடுகளையும் வந்து உள்ளடக்கியிருக்கு. ஸோ வட அமெரிக்கா கண்டத்துடைய மிகப்பெரிய நாடாக வந்து கனடாவும், அதை தொடர்ந்து ஐக்கிய அமெரிக்க நாடுகளும் வந்து அதாவது மெக்சிகோவும் 2வது 3ஆம் இடத்துல வந்து இருக்குது. மெக்சிகோவிற்கு தென்பகுதியில் அமைந்திருக்கு நிகாரகுவா, ஹாண்டுராஸ், குவாத்தமாலா, பனாமா, கோஸ்டாரிக்கா, எல் சால்வடார், அதே மாதிரி பெலிஸ். ஸோ இந்த நாடுகளை கொண்ட பகுதியை தான் மத்திய அமெரிக்கா அப்படின்னு சொல்லி நம்ம அழைக்கிறோம். நெக்ஸ்ட்டு ஃபிசியோகிராஃபி. Mount McKinley is about 6,194 meter above the sea level. Depth value is about 86 meter below the sea level. It has oldest and youngest rocks in the world. So classified into Rocky Mountain, the Great Plains, Appalachia Highlands, the Coastal Plains. So இயற்கை அமைப்புன்னு சொல்லுவோம். ஸோ இயற்கை அமைப்பு பிரிவுகளில் மிகப்பெரிய பன்முகத்தன்மையை கொண்டது கண்டம் தான் வந்து அமெரிக்கா. இதில் வந்து மெக்கன்லி சிகரம் வந்து கடல் மட்டத்திலிருந்து 6,194 மீட்டர் உயரத்தோட வட அமெரிக்காவின் உயரமான சிகரமாக வந்து இது திகழுது. மரண பள்ளத்தாக்கு கடல் மட்டத்திலிருந்து 86 மீட்டர் ஆழத்தில் இருக்குது. இது வந்து வட அமெரிக்கா கண்டத்தில் மிக ஆழமான பகுதியாக வந்து கருதப்படுறோம். ஸோ பூமியுடைய மிக பழமையான அதே மாதிரி இளமையான பாறைகள் வந்து இங்கே இருக்குது. இயற்கை அமைப்பு பிரிவுகளோட அடிப்படையில் வட அமெரிக்காவில் ஒரு 4 முக்கிய பிரிவாக வந்து பிரிச்சிருக்காங்க. அதெல்லாம் என்ன அப்படின்னா ராக்கி மலைகள், பெரும் சமவெளி, அப்புறம் அப்பலேஷியாவின் உயர்நிலம், கடற்கரை சமவெளி. இந்த 4மே. The Rocky Mountains. Mountain range extends for about 4,800 km from Alaska in north to Panama Strait in the south. Width varies from 110 to 480 kilometers. They are parallel ranges known as Rockies in the east and Coast Range Mountain in the west. ஸோ ராக்கி மலைகள். ஸோ வட அமெரிக்கா கண்டத்தில் மேற்கு பகுதியில் வந்து இளம் மடிப்பு மலைகளை நீண்ட மலைத்தொடராக வந்து கொண்டது தான் வந்து இந்த ராக்கி மலை. ஸோ இதை பற்றி சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உயர பீடபூமி, குறுகிய பள்ளத்தாக்கு, அதே மாதிரி அகன்ற ஆற்றுப்படுகை படுகை ஆங்காங்கே வந்து இது அமைஞ்சிருக்கு. ஸோ வட அலாஸ்காவில் இருந்து தெற்கு பனாமா நிலச்சந்தி வரை சுமார் 4,800 கிலோமீட்டர் நீளத்திற்கு இந்த மலைத்தொடர் வந்து நீண்டு காணப்படுது. ஸோ இதோடைய அகலம் வந்து 110 கிலோமீட்டர் முதல் 480 கிலோமீட்டர் வரை வந்து வேறுபடுது அப்படின்னு சொல்லி இதில் குறிப்பிட்டிருக்காங்க. The Sierra Nevada is a mountain ranges in the western United States between the Central Valley of California, the Great Basin, the Rockies and the Coast Range western Cordilleras. There are high intermountain plateaus between the ranges, the Mexico Plateau, the Colorado Plateau and the Colombian Plateau. சியார் நிவாரா மலைத்தொடர் வந்து அமெரிக்காவுடைய மேற்கு பகுதியில் மத்திய கலிஃபோர்னியா பள்ளத்தாக்கில் இருக்கும் பெரிய ஒரு பேசின் வடிநில பகுதின்னு சொல்லுவோம். ஸோ அதுக்கு இடையில் வந்து இது அமைஞ்சிருக்கு. ஸோ மெக்சிகோ நாட்டில் இதை வந்து சியாரர் மாற்று அப்படின்னு சொல்லி அழைக்கிறாங்க. ஸோ ராக்கி மலைத்தொடரும் கடற்கரை மலைத்தொடரும் மேற்கிந்திய
கார்டிலெராஸ் அப்படின்னு சொல்லி அதை அழைக்கிறோம். இம்மலைத்தொடர் வந்து பார்த்திங்கன்னா, அதாவது இந்த மலைத்தொடருக்கு நடுவில் பல உயரமான மலை பீடபூமி இருக்குது அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருக்காங்க. ஸோ இதில் வந்து மெக்சிகன் பீடபூமி, கொலரடோ பீடபூமி, கொலம்பியா பீடபூமி இதெல்லாம் வந்து குறிப்பிடத்தக்கது. The Cordilleras are also part of the fire ring of the Pacific because there are a number of active volcanoes and this area is also subject of earthquakes. ஸோ அதாவது பல இயங்கும் எரிமலைகளை கொண்டிருக்கனால இதை வந்து கார்டிலராஸ் பசிபிக் நெருப்பு வலயத்துடைய ஒரு பகுதியாக வந்து கருதப்படுது. ஸோ இந்த பகுதி நில அதிர்வுகளையும் அடிக்கடி எதிர்கொள்ளுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நில அதிர்வுகள் அதாவது எர்த்குவேக்கை வந்து அதை எதிர்கொள்ளுது. ஈஸ்ட் ஆஃப் கிரேட் பிளைன்ஸு, ஈஸ்ட் ஆஃப் ராக்கீஸ் அண்ட் வெஸ்ட் ஆஃப் அப்பலேஷியன் மவுண்டைன்ஸ் லைஸ் கிரேட் பிளைன்ஸ் கவர்ஸ் 3/4 of the continent, Arctic Ocean in the north, Gulf of Mexico in the south, western part of plains called the high plains. Most of the rivers in the region have source in western highlands. They are drained by rivers like Mississippi and Missouri. பெரும் சமவெளிகள். ஸோ ராக்கி மலைகளுடைய கிழக்கில் வந்து அப்பலேஷியா மலைகளுடைய மேற்கிலையும் வட அமெரிக்காவுடைய பெரும் சமவெளி வந்து அது பரவி இருக்குது. ஸோ இந்த சமவெளி வடக்கில் வந்து ஆர்டிக் பெருங்கடல் முதல் தெற்கில் வந்து மெக்சிகோ வளைகுடா வரை வட அமெரிக்கா கண்டத்தினுடைய 3/5 நிலப்பரப்பில் வந்து இது பரவி இருக்குது. ஸோ கிழக்கு மேற்கா வந்து அப்பலேஷியா உயர்நிலங்கள் வந்து அது முதல் ராக்கி மலைகள் வரை வந்து இது பரவி நம்மளுக்கு காணப்படுது. ஸோ ராக்கி மலைத்தொடர்களுடைய மலை அடிவாரத்தில் காணப்படும் பெரும் சமவெளி மேற்கு பகுதி உயர் சமவெளி என்று அது அழைக்கப்படுது. ஸோ இப்பகுதியில் பாயிற பெரும்பாலுமான நதி வந்து மேற்கு உயர் நிலப்பகுதியில் இருந்து தான் வந்து தோன்றுது. ஸோ இந்த சமவெளி கிழக்கு தெற்கு நோக்கி வந்து மென் சரிவை வந்து கொண்டு இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா மிசிசிப்பி, மிசோரி போன்ற ஆறுகள் வந்து இந்த இடத்துல பாய்ந்து வருது. These highlands are low and wide, few peaks more than 1800 meter, high plateaus of Greenland, Labrador, Laurentian in Canada, Plateau in Canada, and Appalachian Mountains in United States. Old fold mountains are worn down by weathering. Rich in mineral reserves like coal, iron ore, copper, etc. ஸோ ராக்கி அப்படின்னு அழைக்கப்படுற மேற்கு உயர்நிலங்கள் போன்று வந்து அப்பலேஷியாவின் உயர்நிலங்கள் தொடர்ச்சியானது இல்லை. ஸோ அப்பலேஷியாவின் உயர்நிலம் வந்து பார்த்தோன்னா உயரம் குறைந்தும் அகன்றும் வந்து அது காணப்படும். ஸோ 1800 மீட்டருக்கு மேலே வந்து உயரமான மிக சில சிகரங்கள் தான் வந்து இங்கே இருக்குது. ஸோ கிரீன்லாந்தில் இருக்க உயர் பீடபூமி, அதே மாதிரி கனடாவில் இருக்க லாப்டார் இல்லைன்னா லாரன்ஷியன் பீடபூமி, அதே மாதிரி ஐக்கிய அமெரிக்க நாடுகளில் உள்ள அப்பலேஷியா மலைகள். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அப்பலேஷியாவின் உயர்நிலம் உள்ளடக்கியிருக்கு. ஸோ வானிலை சிதைவு காரணமாக வந்து பார்த்திங்கன்னா மடிப்பு மலைகள் வந்து சிதைந்தும் மேற்கு நிலங்களை விட உயரம் வந்து குறைந்தும் காணப்படும் இது. ஸோ இதில் வந்து நிலக்கரி, இரும்பு, தாமிரம் போன்ற கனிம வளங்கள் வந்து நிறைந்து வந்து காணப்படுது. ஸோ வட அமெரிக்கா பொருளாதாரத்தில் இது வந்து ஒரு முக்கிய பங்காக வந்து அப்பலேஷியாவின் உயர்நில பகுதி வந்து விளங்குது. The coastal plains, youngest in age, low and relatively plains area with sandy soils which infertile in nature. Swamps and marsh are abundant. Coastal intended by river mouths, bays on which may important seaports are located. ஸோ கோஸ்டல் பிளைன்ஸ் கடற்கரை சமவெளின்னு சொல்லுவோம். ஸோ அமெரிக்காவுடைய கடற்கரை சமவெளிகள் வந்து உலகத்திலே மிக இன்றியமையாததாக வந்து கருதப்படுது. ஏன் அப்படின்னா அட்லாண்டிக் கடற்கரை சமவெளி வந்து இப்போ வந்து பெரும்பாலும் நீருக்கடியில் வந்து மூழ்கி இருக்குது. ஸோ இது வந்து மிகவும் உயரம் வந்து குறைந்தும் விவசாயத்திற்கு பயன்படாத ஒரு மணற்பாங்கான நிலப்பகுதியாக வந்து அது போயிடுச்சு. ஸோ இங்கே வந்து சதுப்பு நிலப்பகுதி வந்து அதிகமாக வந்து காணப்படுது. ஸோ ஆறுகளுடைய அந்த முகத்துவாரம்னு சொல்லுவோம் இல்லையா, அதுவும் அதே மாதிரி வளைகுடாக்கள் கடற்கரை சமவெளியில் வந்து
அமைஞ்சு முக்கிய துறைமுகங்களாக வந்து இது செயல்படுது. அதனால தான் அதை வந்து பார்த்திங்கன்னா இன்றியமையானது அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு ட்ரைனேஜு. The Mississippi and Missouri rivers are the longest rivers together from fourth longest river system stretching more than 6,114 km from Montana to Gulf of Mexico. After 3,700 km running, the Missouri River joined the Mississippi River. The Mekines River is second largest drainage basin, source from Great Slave Lake, drains into Arctic Ocean. ஸோ ட்ரைனேஜ் ஆறுகள்னு சொல்லுவோம். ஸோ வட அமெரிக்கா கண்டத்தில் பல ஆறுகள் வந்து ஓடுது. அதில் சில பனியாறுலேருந்து உருவாகிறதா இந்த நிலப்பரப்பில் நம்மளுக்கு பாஞ்சிட்ருக்கு. ஸோ மிசிப்பி அதே மாதிரி மிசௌரி ஆறு வந்து பார்த்திங்கன்னா வட அமெரிக்காவில் மிக நீளமான ஆறுன்னு அந்த ரெண்டை சொல்கிறாங்க. ஸோ இந்த ரெண்டுமே இணைந்து தான் வந்து பார்த்திங்கன்னா மெக்சிகோ வளைகுடா வரையில் வந்து 6,114 கிலோமீட்டர் வந்து பாய்ஞ்சு உலகத்தில் 4வது மிகப்பெரிய நதியாக வந்து இது உருவாகுது. ஸோ இது உருவாகிற இடத்துலேருந்து 3,700 கிலோமீட்டருக்கு பின்னாடி தான் வந்து மிசிசிப்பி ஆற்றோட வந்து அது கலக்குது. ஸோ வட அமெரிக்காவுடைய 2வது மிகப்பெரிய ஆற்றுப்படையாக வந்து இது காணப்படுது. எது அப்படின்னா மெக்கன்சி ஆறு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கிரேட் ஸ்லேவ் ஏரியிலேருந்து ஆரம்பித்து ஆர்டிக் பெருங்கடலில் போய் கலக்குது. லாரன்ஸ் has origin in Lake Ontario, flows northeast and drains into Atlantic Ocean. Most famous is Grand Canyon, cut by river Colorado, which flows over the plateau of Columbia. Barrier to communication, but water has been dammed for irrigation and power. Yukon, rising in northwest of Western Mountain, is frozen for 8 months in year. Rio Grande flows into Gulf of Mexico, forms boundary between USA and Mexico. ஸோ ஒன்டேரியோ ஏரியில் அதோட பயணத்தை தொடங்கி வடகிழக்கு வழியாக பயணித்து அட்லாண்டிக் பெருங்கடலில் வந்து கலக்குது. அதுதான் புனித லாரன்ஸ் ஆறு. இது வந்து மேற்கு பீடபூமியில் ஓடுற கொலம்பியா ஆறும் அதோடைய கிளை ஆறும் வந்து மிக ஆழமான கிளையாறுகளுக்கும் வந்து மிக ஆழமான பள்ளத்தாக்கை வந்து உருவாக்குது. கிராண்ட் கேனியன் அப்படிங்கிற உலக புகழ் வாய்ந்த மிகப்பெரிய பள்ளத்தாக்குன தான் கொலராடோ ஆறு வந்து கொலம்பியா பீடபூமியில் உருவாகுது. ஸோ இவ்வாறுகள் வந்து போக்குவரத்துக்கு பயன்படலாம் அப்படின்னாலும் ஒரு நீர்ப்பாசனத்துக்கு வந்து பயன்படுது. அதாவது அணை கட்டி அதிலிருந்து மின் உற்பத்திக்காக நம்ம அதை பயன்படுத்தியிருக்காங்க. ஸோ மேற்கு மலைத்தொடர் பகுதியில் வட மேற்குலேருந்து உருவாகும் யுகான் ஆறு ஆண்டின் 8 மாதங்களுக்கு உறைந்த நிலையிலேயே வந்து காணப்படும். ஸோ மெக்சிகோ வளைகுடாவில் கலக்கும் இந்த ரியோ கிராண்டி நதி அமெரிக்காவிற்கும் மெக்சிகோவிற்கும் இடையில் வந்து ஒரு எல்லையாக வந்து அமைந்திருக்கு. வாஸ்ட் latitudinal extent from tropics to the polar regions make the climate varied as that of Asia. The Arctic region is cold and mostly dry, has very short summers and very long cold winter. The central plains have extreme climate from freezing conditions in winter to tropical heat in summer. The region around the mouth of Mississippi, Missouri and Gulf Coast have summer rain from the northeast trades which blow on shores in summer. The state of California in USA has a Mediterranean climate with moist winter and dry summers. Climate அப்படின்னா வந்து காலநிலை. ஸோ இங்கே எப்படி இருந்தது கிளைமேட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ அச்சக்கோடுகளுடைய அடிப்படையில் வெப்பமண்டல பகுதி முதல் அந்த தூந்திர பகுதி வரை வந்து பரவி இருக்கிற வட அமெரிக்கா கண்டத்தில் ஆசியாவை போலவே பலதரப்பட்ட காலநிலை வந்து அங்கே நம்மளுக்கு காணப்படும். ஸோ இந்தியாவுடைய இமயமலைகள் போல் இருக்காமல் ராக்கி மலைத்தொடர் வடக்கு தெற்கு அமைந்திருக்கிறதுனால இது வந்து ஆர்டிக் பகுதியிலிருந்து வீசுகிற அந்த குளிர்
கடுங்குளிர் காற்றுன்னு சொன்னோம் இல்லையா? ஸோ அந்த கடுங்குளிர் காற்றுனை வந்து பார்த்திங்கன்னா தடுக்கும் வந்து ஒரு அரணாக வந்து அது செயல்படலை அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. ஸோ மத்திய சமவெளியில் ஊடுருவும் குளிர்காற்றுனால வட அமெரிக்காவில் நீண்ட கடும் குளிர்காலமும் குறுகிய வெப்பமான கோடை காலமும் வந்து காணப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லை, சூறாவளி புயல்களினால் இங்கே வந்து மழைப்பொழிவு வந்து உண்டாகுது. ஸோ ஆர்டிக் பகுதியில் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா குளிர்ந்தும் வறண்டும் காணப்படும். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா குளிர்காலங்கள் நீண்டு கடும் குளிரோடும் கோடை காலங்கள் குறுகியும் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வடக்குலேருந்து தெற்கு நோக்கி செல்லக்கூடிய அந்த கோடைக்காலம் வெப்பமானதாகவும் குளிர்காலம் வந்து ரொம்ப குளிராகவும் வந்து அது காணப்படும். ஸோ மத்திய சமவெளியில் வந்து உறைபனியோடு கூடிய குளிர்காலமும் வெப்பமண்டலம் போன்ற அதிக வெப்பமுடைய கோடை காலமும் வந்து காணப்படும் சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ வட அமெரிக்காவை எடுத்துட்டோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா அங்கே வந்து எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா தென்பகுதியில் ஆண்டு முழுவதுமே வந்து ஒரு வெப்பமான காலநிலை தான் வந்து நிலவி வரும். மிசோரி ஆறுடைய முகத்துவார பகுதிகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா வளைகுடா கடற்கரை பகுதிகளும் அந்த கோடை காலங்களில் வந்து வீசுகிற அந்த வடகிழக்கு பருவக்காற்றுனால கோடை மழை வந்து அங்கே பெய்யுது. ஸோ இப்போ சூடான ஈரப்பதம் மிகுந்த தென்மேற்கு பருவக்காற்றும் வட அமெரிக்காவுடைய வடமேற்கு பகுதிகளுக்கு மழைப்பொழிவை வந்து தருது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ கோடை காலத்தையும் வந்து ஈரப்பதம் மிக்க குளிர்காலத்தையும் வறண்ட கோடை காலத்தையும் உள்ளடக்கிய மத்திய தரைக்கடல் காலநிலை தான் வந்து அமெரிக்காவுடைய அந்த கலிஃபோர்னியா மாகாணத்தில் வந்து அது காணப்படுது. அக்ரிகல்ச்சர். American agriculture is most productive in the world. Canada and USA are the major exporter of wheat than other countries of the world. Wheat, corn, oats, soybeans, barley, and many other food crops grown throughout the vast interior plains. ஸோ வேளாண்மை தொழிலில் வந்து பணிபுரியக்கூடிய அந்த ஆட்கள் மிக குறைவாக இருந்தாலும் அமெரிக்கா வந்து பார்த்திங்கன்னா அதிகமான உற்பத்தியை வந்து தரக்கூடிய நிலையில் இருக்குது. ஸோ விரிவான வேளாண்மை முறை வந்து அமெரிக்காவிலையும் கனடாவிலையும் வந்து கடைபிடிக்கப்படுது. ஸோ இப்போ கோதுமை உற்பத்தியில் வந்து கனடா வந்து அமெரிக்காவும் உலக லெவலில் வந்து பார்த்திங்கன்னா முக்கியமான ஒரு ஏற்றுமதியாளராக வந்து அவங்க விளங்குறாங்க. ஸோ கோதுமை, மக்காசோளம், ஓட்ஸு, சோயாபீன்ஸு, பார்லி, இன்னும் பிற உணவுகள் தானியங்கள் வட அமெரிக்காவிலேருந்து நம்மளுக்கு அதிகமாக வந்து கிடைக்கிது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன், wheat. Wheat was introduced by European settlers in North America. It is grown extensively in the prairies of North America. North America is the largest exporter of wheat. Vast wheat producing area are called wheat belt. வீட்னா கோதுமைன்னு தெரியும். ஸோ கோதுமை பயிரை வந்து ஐரோப்பிய குடியேற்றங்களால் வட அமெரிக்காவில் வந்து அது அறிமுகமாச்சு. ஸோ வட அமெரிக்காவுடைய பிரைரி புல்வெளி நிலங்களில் வந்து பார்த்திங்கன்னா கோதுமை வந்து ரொம்ப பெருமளவில் வந்து விதைக்கப்படுறாங்க. ஸோ உலக லெவலில் முதல் கோதுமை ஏற்றுமதியாளராக வட அமெரிக்கா வந்து விளங்குது. ஸோ கோதுமை விளையும் பெரும் பரப்புகளை வந்து கோதுமை பகுதி அப்படின்னு அழைக்கின்றாங்க. Next, maize. It is native food crop of North America, which is the main staple food grains in Mexico. It is grown in southern prairies. North America produces more than half of the world total maize. ஸோ சோளம் வட அமெரிக்காவுடைய பூர்வீக மக்கள் இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய முக்கிய உணவு பயிர் தான் வந்து சோளம். ஸோ மெக்சிகோவினுடைய முக்கிய உணவு பயிரும் வந்து இதுதான். ஸோ தெற்கு புல்வெளி பகுதியில் சோளம் வந்து அதிக அளவாக வந்து அவங்க விவசாயம் பண்ணுறாங்க. ஸோ உலகினுடைய மொத்த சோள உற்பத்தியில் வந்து பாதிக்கும் மேல் வந்து வட அமெரிக்கா வந்து உற்பத்தி செய்யுது. barley and oats. These are temperate crops which withstand cold climate and need less water. The barley is grown in the United States and are produced in Minnesota, North Dakota and Washington. Barley and oats is used as cattle fodder. பார்லி அதே மாதிரி ஓட்ஸு வந்து ரெண்டுமே வந்து
மித வெப்பமண்டலத்தில் வந்து பயிராகிற ஒரு இதுதான். இது வந்து பார்த்திங்கன்னா அதிகமான குளிரை வந்து எதிர்கொண்டு குறைவான நீர் தேவையில் வந்து வளரக்கூடியது. ஐக்கிய அமெரிக்க நாடுகளில் வந்து பார்லி வந்து விதைக்கப்படுறாங்க. ஸோ மினசோட்டா, வடகோட்டா, அதே மாதிரி வாஷிங்டன் உற்பத்தியில் வந்து இது வந்து உற்பத்தி செய்யப்படுது. ஸோ விலங்குகளுக்கும் பார்லி ஓட்ஸ் வந்து உணவாக வந்து பயன்படுத்தப்படுறாங்க. நெக்ஸ்ட் காட்டன். Cotton grows well in southern and western states and it is dominated in Texas, California, Mississippi, south of prairies and the Mexico. Warm summer with frequent rainfall and fertile soil are favorable conditions for growth of cotton crop. காட்டன்னா பருத்தின்னு சொல்லுவோம். வட அமெரிக்காவில் வந்து பார்த்திங்கன்னா தெற்கு மேற்கு மாகாணங்களில் பருத்தி வந்து நல்லா விளையுதுன்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லை, டெக்சாஸ், கலிஃபோர்னியா, மிசிசிப்பி, தெற்கு புல்வெளி, அதேமாதிரி மெக்சிகோ இதிலெல்லாம் வந்து அதிகமாக வந்து பருத்தி விளையுதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மழையுடன் கூடிய வெப்பமான கோடை காலம், அதே மாதிரி வளமான மண், ஸோ இதுதான் வந்து பருத்தி விளைவதற்கான ஒரு ஏற்றல் சூழலாக வந்து இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு சுகர்கேன். Sugarcane is cultivated along the Gulf of Mexico, parts of Central America and West Indies. It is an important cash crop of West Indies. So Cuba is known as the sugar bowl of the world. Next, soybeans. It is raised in the same area where maize is grown. It is used for extraction of edible oil. கரும்பு வந்து மெக்சிகோ வளைகுடா பகுதியில், மத்திய அமெரிக்காவில் சில பகுதியிலையும் மேற்கிந்திய தீவுகளிலையும் வந்து கரும்பு வந்து விளைவிக்கப்படுறாங்க. மேற்கிந்திய தீவுகளுடைய முக்கிய பணப்பயிராக வந்து கரும்பு தான் விளங்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ உலகின் சர்க்கரை கிண்ணம் அப்படின்னு எதை அழைப்பாங்க அப்படின்னா கியூபா. ஸோ உலகில் வந்து மிகப்பெரிய சர்க்கரை ஏற்றுமதியாளர் அதனால தான் வந்து கியூபாவை வந்து அதை அழைக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு சோயாபீன்ஸுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா சோளம் எங்கே விளையுதோ அதே பகுதியில் தான் வந்து சோயாபீன்ஸும் வந்து விளைக்கப்படுறாங்க. இது வந்து ஒரு சமையல் எண்ணெய் தயாரிக்க பயன்படுத்தப்படுறாங்க. நெக்ஸ்ட் பொட்டேட்டோஸ் அண்ட் சுகர் பீட். பெரியரி ரீஜியன், நார்த் டெக்காட்டோ அண்ட் மினிசோட்டா ஆர் த ப்ரொடியூசர்ஸ் யூஸ்டு ஃபார் மேக்கிங் சுகர் யூஸ்டு டு ஃபீட் கேட்டில் அண்ட் பிக்ஸ். ஸோ இப்போ உருளைக்கிழங்கு, அதே மாதிரி சர்க்கரை வள்ளிக்கிழங்கு சொல்கிறாங்க. ஸோ உருளைக்கிழங்குங்கிறது வந்து பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கோ இல்லை சர்க்கரை வள்ளிக்கிழங்கோ பிரியரி, வட டெகோட்டா, மின்சோட்டா பகுதியில் வந்து உற்பத்தி செய்கிறாங்க. ஸோ சர்க்கரை வள்ளிக்கிழங்கு வந்து சர்க்கரை தயாரிக்க பயன்படுது. உருளைக்கிழங்கு வந்து பார்த்திங்கன்னா சர்க்கரை வள்ளிக்கிழங்குக்கும் அது ரெண்டுக்கும், அதாவது உருளைக்கிழங்குக்கும் சர்க்கரை வள்ளிக்கிழங்குக்கும் வந்து கால்நடை, அதே மாதிரி பிக்ஸ் பன்றிக்கும் வந்து அது உணவாக வந்து பயன்படுத்துகிறாங்க. நெக்ஸ்ட்டு ஃப்ரூட்ஸு. Citrus fruits are cultivated in Texas, California, Great Lakes regions and Lawrence Valley. Cranberries, blueberries, Concord grapes, strawberries, gooseberries and other fruits. ஸோ இப்போ பழங்கள் அப்படின்னு எடுத்துட்டோம்னா டெக்காஸ், கலிஃபோர்னியா, கிரேட் ஏரி பகுதியில் வந்து, அதேமாதிரி லாரன்ஸ் பள்ளத்தாக்கு பகுதியிலையும் சிட்ரஸ் வகை பழங்கள் வந்து வளர்க்கப்படுது. ஸோ வட அமெரிக்காவில் கிரான்பெரிஸ், ப்ளூபெரிஸ், கான்கார்டு திராட்சை, ஸ்ட்ராபெரி, நெல்லிக்கனி, பிற வகை பழங்கள், அதே மாதிரி முக்கியமான பழங்கள் வந்து அங்கே விளைவிக்கப்படுறாங்க. கேட்டல் ரியாரிங் are carried on a commercial scale in the drier parts of the prairies in the southwestern part of United States. Vast herds of cattle and sheep are kept on large ranges. Richer pastures are used for cattle and poorer sparse pastures are used for sheep. North America is the largest producer of meat and about the fourth of the world production. வட அமெரிக்காவில் தென்மேற்கில் உள்ள பிரியரி வறண்ட பகுதியில் கால்நடை பராமரித்தல் வந்து வர்த்தக ரீதியில் வந்து செயல்படுத்தப்படுது. பெரிய அளவிலான கால்நடை மந்தைகளும் அதே மாதிரி செம்மறியாடும் மிகப்பெரிய பண்ணைகளும் வைத்து அது பராமரிக்கப்படுது. ஸோ செழுமையான மேய்ச்சல் நிலங்கள் கால்நடைகளுக்காக, செழுமையற்ற மேய்ச்சல் நிலங்கள் செம்மறியாடுகளுக்கும் பயன்படுத்தப்படுது. ஸோ வட அமெரிக்காவில் உலகினுடைய மொத்த கறி உற்பத்தியில் 1/4 அளவு வந்து இது உற்பத்தி செஞ்சு உலகிலேயே அதிகமான உற்பத்தியாளர் அப்படிங்கிற மதிப்பினை வந்து அவங்க பெறுறாங்க.
Next, dairy farming. Dairy farming refers to rearing cattle for milk. It is an important industry of USA and Canada, and it is found in the cooler and humid part of the Prairies, Great Lakes area and northeast region along the Atlantic coast. So, it North America produces about 25% of the world total milk and dairy product. பால் பண்ணை பராமரிப்பு. பால் உற்பத்திக்கான கால்நடைகளை வந்து பராமரிக்கிறது, பண்ணை பராமரிக்கிறது. ஸோ அதை தான் வந்து பால் பண்ணை பராமரிப்புன்னு சொல்லுவோம். இது வந்து பார்த்திங்கன்னா அமெரிக்கா அதே மாதிரி கனடாவில் முக்கியமான ஒரு தொழில். ஸோ குளிர்ந்த அதே மாதிரி ஈரப்பதம் மிகுந்த பெரும் ஏரி, அதே மாதிரி அட்லாண்டிக் கடற்கரை வடக்கு பகுதி. ஸோ இங்கெல்லாம் பண்ணை பராமரிப்பு தொழில் வந்து அதிகமாக காணப்படுது. ஸோ உலகில் வந்து மொத்த பால் மற்றும் பால் பொருட்கள் உற்பத்தியில் 25% வந்து வட அமெரிக்கா வந்து கொண்டு இருக்குது. Fisheries. Fishing is locally important in the seas around the continent. Grand Bank is one of the world's best fishing ground. It is located in the island of Newfoundland in Canada. Here the meeting of cold Labrador current and warm Gulf Stream current provides suitable conditions for fish to thrive. The cold Labrador current brings plenty of plankton which provides food for fish. மீன்பிடி தொழில். அதாவது மீன்பிடி தொழில் வந்து வட அமெரிக்கா கண்டத்தை சுற்றியுள்ள கடல் பகுதியில் முக்கியமான உள்நாட்டு தொழிலாக அது விளங்குது. ஸோ கனடா நியூபவுண்ட்லாந்து தீவுக்கு அருகில் அமைந்திருக்க கிராண்ட் பேங்க் உலகில் வந்து மிகச்சிறந்த மீன்பிடி தளம் அப்படின்னு சொல்லி அழைக்கிறோம். ஸோ இங்கே வந்து கல்ஃப் வெப்ப நீரோட்டமும் அதே மாதிரி லெபராடர் குளிர் நீரோட்டமும் வந்து சந்திச்சு கொள்றதுனால மீன்கள் வந்து வருவதற்கான ஒரு நல்ல ஏற்ற சூழலாக வந்து அது உருவாகுது. ஸோ மீன்களுக்கு உணவாகும் பிளாங்க்டன் எனப்படும் கடல் பாசிகளை வந்து லேபடர் குளிர் நீரோட்டம் இப்பகுதியில் வந்து அதிக அளவில் வந்து எடுத்து வருது. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா காட், ஹரிங், மெக்கிரல், சால்மோன், ஸோ ஹாலிபட், ஸோ இதெல்லாம் வட அமெரிக்காவில் காணப்படுற முக்கியமான மீன் வகைகள். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா மினரல்ஸ். நார்த் அமெரிக்கா ஹேஸ் த ரிச் மினரல் ரிசோர்ஸஸ். நார்த் அமெரிக்கா இஸ் லீடிங் ப்ரொடியூசர் ஆஃப் அயர்ன் ஓர், பெட்ரோலியம், நேச்சுரல் கேஸ், காப்பர், சில்வர், சல்ஃபர், ஜிங்கு and manganese. So let the uranium or the other important minerals. North America has vast deposit of oil and natural gas. The United States, Canada and Mexico are among the world top oil producers. அப்படின்னா வந்து கனிம வளம். ஸோ வட அமெரிக்காவில் மிகுந்த கனிம வளம் கொண்ட கண்டமாக வந்து வட அமெரிக்கா திகழுது. ஸோ வட அமெரிக்கா இரும்பு, பெட்ரோலியம், அதே மாதிரி இயற்கை எரிவாயு, தாமிரம், வெள்ளி, சல்ஃபர், துத்தநாகம், மெக்னீசியம் உற்பத்தியில் உலக லெவலில் வந்து அது முன்னணி நிலையில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஈயம், யுரேனியம், பிற முக்கியமான கனிமங்களும் அவங்கக்கிட்ட அதிகமாக இருக்குது. ஸோ வட அமெரிக்காவில் எண்ணெய், இயற்கை எரிவாயு படிவுகள் வந்து பரவலாக தான் காணப்படுது. ஸோ அமெரிக்கா, கனடா, அதே மாதிரி மெக்சிகோ உலகில் முன்னணி எண்ணெய் உற்பத்தியாளராக வந்து அதான் திகழுது. நெக்ஸ்ட் இண்டஸ்ட்ரீஸ். நார்த் அமெரிக்கா ஹேஸ் plenty of resources and is needed for industrial development. Industries are highly concentrated in the northeastern part of the continent because of large minerals deposits like coal, iron ore, etc. and good transportation network like roads, railways and canals. United States is one of the most industrialized countries in the world. Industry contributes about 25% of gross national product. The United States ranks first is iron and steel industry. They use the latest technology in developing their industries. ஸோ தொழிற்சாலைகள், அதாவது வட அமெரிக்கா வந்து பார்த்திங்கன்னா வளங்கள் நிறைந்த கண்டம்னு சொல்கிறோம். ஏன் அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த கண்டத்தோட வளர்ச்சிக்கு வந்து தேவையான நிலக்கரி, இரும்புத்தாது போன்ற கரிம வளங்கள் வந்து அதிகமாகவும், அதே மாதிரி சாலை, ரயில், நீர் போக்குவரத்து வசதி இது எல்லாமே வந்து ரொம்ப அதிகமாகவே அங்கே காணப்படுது. ஸோ கண்டத்தோடைய வடகிழக்கு பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா தொழிற்சாலை வந்து ரொம்ப அடர்த்தியாக வந்து காணப்படுது. அதாவது அதிக அளவில் தொழிற்சாலை இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஸோ தொழில்மயமான நாடுகளில் வந்து பார்த்திங்கன்னா அமெரிக்க ஐக்கிய நாடுகள் வந்து ஒன்று. மொத்த நாட்டு உற்பத்தியில் தொழிற்சாலைகளுடைய பங்களிப்பு 25% சொல்கிறாங்க. இரும்பு, எஃகு தொழிலில் வந்து பார்த்திங்கன்னா ஐக்கிய அமெரிக்க நாடுகளில் வந்து முன்னிலை வகிக்குது. நவீன தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி வந்து அவங்க வந்து அவங்களோட தொழிற்சாலை வந்து
டெவலப் பண்ணி வராங்க. நெக்ஸ்ட் மேஜர் இண்டஸ்ட்ரீஸ் இன் நார்த் அமெரிக்கா: iron and steel industry, heavy engineering industries, wood pulp and paper industry, textile industry, meat packing industry. ஸோ அதில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது iron and steel industry. ஸோ நார்த் அமெரிக்கா continent is the world most important iron and steel industrial center. Iron and steel industries require iron ore, coal and cheap transportation. The important centers of the iron and steel industries are Pittsburgh, Chicago and Birmingham in the United States and Hamilton in Canada. ஸோ அதில் ஃபஸ்ட்டு நம்ம பார்த்தது என்ன அப்படின்னா இரும்பு எஃகு தொழிற்சாலை. இது வட அமெரிக்கா கண்டம் இரும்பு எஃகு தொழிலில் வந்து உலகின் முக்கிய மையமாக இருக்குது. இரும்பு தாது, நிலக்கரி, நவீன போக்குவரத்து, இரும்பு எஃகு தொழிற்சாலைகளுடைய முக்கிய தேவை இதெல்லாம். ஸோ அமெரிக்காவில் பிட்டர்ஸ்பர்க், சிகாகோ அண்ட் பிரமிங்ஹாம் நகரங்கள். கனடாவில்னு எடுத்துட்டோம்னா ஹாமில்டன் நகரம். ஸோ இதெல்லாம் வந்து இரும்பு எஃகு தொழிற்சாலையில் முக்கியமான நகரமாக வந்து விளங்குது. Okay students, we will see the remaining lesson in the next video. Thank you.